தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய நான் யார் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தமய கோஷம்தான் காரண சரீரம் என்பது மூல அஞ்ஞானம் என்றும் அது அழைக்கப்படுகிறது. ஆழ்ந்த நித்திரையில் அது தனது பூரா விளையாட்டுகளையும் காட்டுகிறது. நீங்கள் நித்திரையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஆத்ம ஞானத்தின் ஒளி உங்களிடத்தில் இல்லை. விழிப்பு அவஸ்தையிலும் கனவு அவஸ்தையிலும் ஆனந்தமய கோஷத்தின் விளையாட்டின் ஒரு பகுதி நடைபெறுகிறது. அது இயற்கையின் பரிணாமமே. அது மாறும் குணங்களை பெற்றிருக்கின்றது. முன் ஜென்மங்களில் செய்த நல்ல காரியங்களின் பலனே அது. அது அச்சேதனம். அதற்கு ஆதி அந்தம் உண்டு. ஆகையால் ஆனந்தமய கோஷம் நான் அல்ல. நான் என நான் கூறும் பொழுது நான் இருக்கிறேன், நான் ஜீவிக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். அதுவே சத்பாவம். நான் இருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நானே அறிவுமயம் என்பதை நான் உணர்கிறேன். அதுவே சித்பாவம். நான் ஆனந்தமயம் என உணர்கிறேன். அது ஆனந்த பாவம். மேல்தோல் உரிப்பட வெங்காயம் ஒன்றுமில்லாதது ஆகிவிடுவது போல் சூக்கும ஆராய்ச்சியாலும் தற்சோதனையாலும் இந்த சிறிய நான் ஒன்றுமில்லாததாகி விடுகிறது. இறுதியில் எஞ்சி இருப்பது சிறிய நான் என்ற அநேக தோற்றங்களுக்கு எல்லாம் அதிஷ்டானமாக உள்ள அல்லது ஆதாரமாக உள்ள சத்து சித்து ஆனந்த பிரம்மமும் மூலப்பொருளும் நித்திய பொருளுமாகிய நான் என்ற சாரமே. ஒரு சிறிய கல்லுக்கு நான் என்ற தோற்றமில்லை. இவ்வாறு ஆராய்ச்சியாலும் தற்சோதனையாலும் ஸ்தூலத்திலிருந்து சூக்குமத்திற்கு சென்று இறுதியில் எல்லாவற்றிற்கும் அதிஷ்டானமாக உள்ள சாரமே நான் என்ற மூலப்பொருள் என்றும் அதனுடைய உண்மையான குணம் சச்சிதானந்தம் என்றும் நாம் தெரிந்து கொண்டோம். உங்கள் கழுத்தில் உள்ள சங்கிலியை நீங்கள் மறந்து விடுவது போலவே உங்களது உண்மை சுபாவத்தையும் நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இப்பொழுது அஞ்ஞானமாகிய திரையை அகற்றி உங்கள் உண்மை சுபாவத்தை அறிய வேண்டும். அவ்வளவேதான். இந்த உலகில் எல்லா பொருள்களும் அழியக்கூடியவை. எனினும் மக்கள் ஏராளமான நிலப்பரப்புகளை வாங்குகிறார்கள். பல இடங்களில் பிரம்மாண்டமான மாளிகைகளையும் அமைக்கிறார்கள். இந்த இந்திரிய உலகில் சாஸ்வதமாகவும் வாழ முயற்சிக்கின்றனர். இதுவே சத்பாவமாகும். இது யதார்த்தத்தில் அவர்கள் அமரர்கள் என்பதை குறிக்கின்றன. அந்யோன்ய அத்தியாசம் காரணமாக அனித்தியத்தை நித்தியமென்றும் அசுச்சியை சுச்சியென்றும் துக்கத்தை சுகமென்றும் அனாத்மாவை ஆத்மா என்றும் அவர்கள் கற்பித்துக் கொண்டனர். இந்த அந்யோன்ய அத்தியாசம் அவித்தையின் காரணமாக ஏற்பட்டதே. இதே காரணம் கொண்டு தன் உடல் அழுக்கால் நிறைந்திருப்பதை அறிந்தும் மனிதன் தன்னை பற்றி நான் புனிதன், நான் சுதந்திரன் என நினைக்கிறான். தான் எந்த நிமிடமும் இறக்கக்கூடும் என்பதை அறிந்திருந்தும் தான் என்றும் சிரஞ்சீவியாக இருப்பது திண்ணம் என நினைப்பதோடு நில்லாது தன் ஜீவிதத்தையும் இவ்வுலகில் ஸ்திரப்படுத்திக் கொள்ள பல வழிகளிலும் ஏற்பாடுகளை செய்து வருகிறான். இதுவும் முக்கிய பொருளாகிய சச்சிதானந்தத்தின் சத்பாவமாகும். முட்டாளும் கூட தன்னை அறிவாளியாகவே நினைக்கிறான். ஏனென்றால் யதார்த்தத்தில் அவன் அறிவுமயமே. இது சச்சிதானந்தத்தின் சித்பாவமே. வளரும் குழந்தை எதையும் தெரிந்து கொள்ள ஆசை கொண்டு
அது எப்பொழுதாவது ஒரு புதிய பொருளை காணும் பொழுது, அம்மா இதென்ன அதென்ன என்ற பல கேள்விகளை கேட்டு தாயாரை தொந்தரவு செய்கிறது. இங்கே அறிவு பெறும் ஆர்வம் மிகுதியாய் இருக்கிறது. இதுவும் சித்பாவமே. ஒவ்வொருவரும் அறிவு பெற ஆசை கொண்டவர்கள். இது சித்பாவத்தின் தன்மையாகும். ஒவ்வொருவரும் சாஸ்வதமாக நிலைத்திருக்கும் வாழ்வையும் எல்லையற்ற அறிவையும் நித்திய ஆனந்தத்தையும் விரும்புகின்றனர். இதுவே சத் சித் ஆனந்தம் எனப்படும். ஒவ்வொருவரும் இன்பத்தையே தேடி அலைகின்றனர். இதுவே ஆனந்த நிலை. உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பதனால் நீங்கள் மாம்பழத்தை விரும்புகிறீர்கள். எல்லா பொருட்களையும் விட ஆத்மாவையே நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள். இதிலிருந்து ஆத்மாவின் தன்மை ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்தமயம் என்பது தெரிகிறது. பிரம்மன் சச்சித் ஆனந்தமாகும். சத் என்றால் உண்மை. எது முக்காலங்களிலும் நிலைத்திருக்கிறதோ அதுவே சத் எனப்படும். அதற்கு ஆதி நடு அந்தமில்லை. அது ஸ்வயம்பூ, தானாகவே தோன்றியது. அது மாறாத பொருள். நிர்விகல்பம், கூட்டஸ்தமாகும். உண்மை என்ற பொருளில் உலகம் வசிக்கிறது. உண்மையிலிருந்து உலகம் தோன்றுகிறது. உண்மையில் உலகம் ஒடுங்குகிறது. உண்மை என்ற ஒரே ஒரு பொருள்தான் எல்லா உயிர்களிடத்தும் அதிஷ்டானமாகவும் ஊடுருவியும் நிற்கிறது. உண்மைதான் அமர வாழ்க்கையையும் பயமின்மையையும் தருகிறது. சித் என்பது சுய அறிவு. சித்தில் இந்திரியங்கள் கிடையாது. அது ஸ்வயம் பிரகாசம் உடையது. அன்றியும் அது மனம், புத்தி, இந்திரியங்கள், உடலின் தோல், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்னி, மின்னல் முதலிய எல்லா பொருள்களையும் ஒளிர்விக்கச் செய்கிறது. ஆனந்தம் என்பது பேரின்பமே. ஆனந்தத்தில் ஆனந்திக்கிறவன் கிடையாது. அதுவே அனுபவிக்கும் தன்மை. இந்த நான் என்பது இருப்பு, அறிவு, ஆனந்தம் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் சுதந்திரமாய் இருக்க விரும்புகின்றனர். ஒவ்வொருவரும் சக்கரவர்த்தியாக ஆட்சி புரிய விரும்புகின்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் சொல்லை கேட்டுத்தான் பிறர் நடக்க வேண்டும் என விரும்புகின்றனர். ஒருவரும் பிறருடைய எண்ணத்தின் பிரகாரம் நடக்க விரும்புவதில்லை. முடியுமானால் எல்லோரையும் அடக்கி ஆளவும் தயாராக இருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய மனப்பூர்வமான ஆசை. தனக்கு எதிரி ஒருவரும் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொருவனும் விரும்புகிறான். இதன் உண்மை காரணம் என்னவென்றால், அமரனும் சுயஞ்சோதியும் இரண்டற்றவனும் எதிரியே இல்லாதவனும் அந்தர்யாமியும் அண்டங்கள் எல்லாவற்றையும் தாங்குபவனான பரமாத்மா உங்களிடம் வாசம் செய்கிறார் என்பதே ஆகும். உண்மையை கூறின், நீங்களே அந்த ஆத்மா. அதே காரணத்தால் தான் உங்களுக்கு அத்தகைய உணர்ச்சியும் ஆசையும் ஏற்படுகின்றன. பிரபுத்தன்மை ஆத்மாவின் குணமாக அமைகிறது. அதுவே உங்களுடைய இயற்கை குணமும் ஆகும். அஞ்ஞானம் காரணமாக ஆத்மாவை உடல் என்று கற்பித்துக் கொண்டீர்கள். அதோடு நில்லாமல் உடலிலோ, வியாபாரத்திலோ, அலுவலகத்திலோ, கல்லூரியிலோ, விளையாட்டிலோ, அரசாங்கத்திலோ அல்லது இதர துறையிலோ உங்களுக்கு நிகரானவன் இருக்கக்கூடாது என முயற்சிக்கிறீர்கள். இதை அடைய வேண்டுமானால் ஆத்மாவை அறிந்தாக வேண்டும். ஆத்ம சுயராஜ்யம்தான் உங்களை பரிபூரண சுதந்திரர் ஆக்க முடியும். ஆத்ம சுயராஜ்யத்தால் தான் உங்களை ஏக்க சக்கராதிபதியாகவும் சர்வலோக அதிபதியாகவும் ஆக்க முடியும். ஆகையால் சர்வ வல்லமை உள்ள அந்த ஆத்மாவை தெரிந்து 3 உலகினுக்கும் வீர அதிபதியாவீர்களாக என்று சிவானந்தர் கூறும் இந்த அற்புத கருத்தோடு இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது.
இதன் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.